நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருக்கோம். சந்தோஷமாக சாப்பிடும். சாப்பிடு நீலவேணி. நீலவேணி, வா நீலவேணி, பயப்படாத நீலவேணி, நான் தான். வா வா நீலவேணி, வா நீலவேணி, வா. நீ இங்கே உட்காரு, எங்கேயும் போக கூடாது, சரியா? சரி. ஆதிரா, 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 எங்க போயிட்டா? இங்கே தானே டிவி பார்த்துட்டு இருக்க சொன்ன. ஆதிரா, எங்க போடான்னு தெரியலையே. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ? ஆதிரா, 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 எங்க போயிருப்பா? ஆதிரா, 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 என்னாச்சுமா? ஆதிரா, ஐயோ ஆதிரா, சாமி, சாமி, சீக்கிரம் வாமா. அம்மா, 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 ஆதிரா, அம்மா, கொஞ்சம் தூக்கு. என்னாச்சுமா? ஆதிரா, சாமி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஆதிரா, ஆதிரா, என்னாச்சுமா? அம்மா, ஆதிரா, அம்மா, ஆதிரா, ஆதிரா, என்னம்மா? பாத்து பாத்து, என்னாச்சு ஆதிரா? சொல்லு. ஆண்டி, ஆண்டி, நீங்க வந்துட்டீங்களா? அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க அங்க என்ன இருக்க? என்னாச்சு ஆதிரா? ஏன் மயக்கமாயிட்ட? என்னாச்சு ஆதிரா? அங்க ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? ஆண்டி, அந்த ரூம்ல என்னம்மா? ஐயோ ஆண்டி, நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுச்சு. அந்த ரூமுக்கு போன வானிலவேணின்னு என்ன பார்த்து கூப்பிட்டாரு. அவரு கிட்ட வந்ததும் நம்ம இங்க விழுந்துட்டேன். இருக்காதுமா, இந்த வீட்ல நாங்க மட்டும்தான் இருக்கோம். இல்ல ஆண்டி, நான் பார்த்தேன். சரி, வா பார்க்கலாம். என்ன? ஐயோ ஆண்டி, நான் எங்கதான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அவரு நீலா, நீலா, வா வான்னு அவரு கூப்பிட்டாரு.
நீலாவா? அப்படின்னா நீ பார்த்தது நிச்சயமா நீலவேணி அக்காவையும் அவருமா தான் இருக்கும். அவர்னா யார் ஆண்டி? சாமியோட அப்பா. முதல்ல அவர் நீலவேணி அக்காவை தான் கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. கல்யாணமாய் வந்த புதுசுல இங்கதான் இருந்திருப்பாங்க. இப்பவும் இங்க அவங்க ஆவியா இருப்பாங்க போல. ஆவியா? ஆனா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதான் ஏன்னு எனக்கு புரியல. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அவங்க உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரி வா போலாம். வா வா வா. சரிம்மா, நீ உட்காரு. உனக்கு டீ போட்டு கொண்டு வர. ஆண்டி, எனக்கு டீ எல்லாம் எதுவும் வேண்டாம். ஏம்மா? நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் ஆண்டி. நான் கொஞ்ச நேரம் காலட நடந்துட்டு வரனே. ஐயோ வேண்டாம்மா, நீ பயந்து வேற போயிருக்க. பயமெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. வீட்லயே இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேனே. சரி. அதிரா, ரொம்ப தூரம் போகாத, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. என்ன? சரி, போயிட்டு வா. ஹே ஆதிரா, கூல் கூல். நீங்களா? நான் தாங்க. சாரிங்க, ரொம்ப பயந்துட்டீங்களா? இல்ல, தனியா இருக்கும்போது சட்டுன்னு பின்னாடி கைப்பட்டதும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். ஓ சாரி சாரி, ரியலி சாரி. கூப்பிட்டுருக்கணும். நான் பாட்டுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு அப்படியே சட்டுன்னு டச் பண்ணி. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க வேணும்னு பண்ணல. ஆமா ஆமா, இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் இங்க சுசிலா ஆண்டி வீட்டுக்கு வந்தேன். அப்படியே வெளியில ஒரு வாக் போலான்னு. இல்ல, நீங்க ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல நரேஷ். ஏங்க போய் சொல்றீங்க? உங்க முகத்தை பார்த்தாலே ஏதோ ப்ராப்ளம்னு தோணுது. அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்பலனா நோ கம்பல்ஷன், விட்டுருங்க. ஐயோ நரேஷ், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. நைட்டு சரியா தூங்கல, அதான் கொஞ்சம் டயர்டா. ஏன் 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 தூங்கல? என்னவோ தெரியல, ஒரு மாதிரி டென்ஷனா படபடன்னு இருக்க.
உடம்பு எதுவும் சரியில்லையா? நம்ம வேணா டாக்டர் பார்க்க போலாமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். இல்ல இங்க பக்கத்துல தாங்க. முடியல தூக்க வரலன்றப்ப கன்ஃபார்மா டாக்டர் பாக்குறதாங்க நல்லது. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதுவே போதும். என்னங்க நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கீங்க, எங்கள ஒருத்தி ஆயிட்டீங்க. இத கூட நான் பண்ண மாட்டேனா? தேங்க்யூ. உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காம கேளுங்க, அதை செய்ய நான் தயாரா இருக்கேங்க. கண்டிப்பா கேட்பேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ள தேங்க்ஸ் சொன்னா எப்படி? நீங்க சொன்னதே மகிழ்ச்சியா இருக்கு. உங்க வீட்ல நீங்க மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. புரியலையே. இல்ல மத்தவங்களாம் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்காங்க, ஆனா நீங்க ஃப்ரீயா ஜாலியா பேசுறீங்க. இஸ் இட்? ஆமாங்க. உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. போங்க, நீங்க என்ன ஓட்டுறீங்க. இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். ரொம்ப பொலைட்டா சாஃப்டா பழகுறீங்க. உங்களுடைய இந்த கேர், நீங்க பழகுற விதம், உங்களுடைய இந்த பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூங்க. இந்தாங்க என்னை பத்தி உயர்வா பெருமையா பேசுனதுக்காக என்னோட அன்பு பரிசு. வாங்கிக்கோங்க. நரேஷ், என்னது இது? வாங்கிக்கோங்க, அன்பா தரேன்ல, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. சரிங்க, டைம் ஆச்சு. சுசிலா ஆண்டி தேடுவாங்க. நான் கிளம்புறேன். அதுரா, நானும் அந்த பக்கம் தான் போறேன். ஒன்னா போலாமே. ஓகே, வாங்க வாங்க. பாத்துங்க பாத்துங்க பாத்துங்க, கல்லெல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, நீங்க சிட்டில ஜாலியா ஹைடெக்கா இருக்கிறவங்க இந்த வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு வருத்தமா இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் விரும்பி தெரிஞ்சுதான் ஏத்துக்கிட்டேன். ஓ, அப்படின்னா இந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்பவேங்க. எங்க வீடு அதுவும் தாங்க. என்ன? எல்லாரையும் தாங்க. எனக்கு அர்ஜுனையும் பிடிக்கும், அர்ஜுன் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிக்கும். ஏன்னா அர்ஜுனனா நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன். என்னாச்சு? என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, கால்ல முள்ள குத்திக்கிட்டேன். என்னங்க நீங்க பாத்து வர மாட்டீங்களா? வாங்க, நீங்க வந்து முதல்ல உட்காருங்க. வாங்க, பாத்து 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 உட்காருங்க. பாத்து 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 உட்காருங்க. ப்ளீஸ் காலை காட்டுங்க. இல்ல வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். அட காட்டுங்கன்னு சொல்றேன்ல, உங்களால முடியாதுங்க. ஐயோ இல்லங்க, வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். இங்க நிறைய விஷ செடியெல்லாம் இருக்குங்க, அதோட முள்ளு குத்துனா ரொம்ப பாய்சன்ங்க. இப்படியே விட்டோம்னா செப்டிக் ஆயிரும். ஐயோ, அதனால தாங்க சொல்றேன், காலை காட்டுங்க. இல்ல வேண்டாங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. என்கிட்ட என்னங்க கூச்சம்? நானும் ஈக்குவல் டு டாக்டர் தான். நான் பேரலல் மெடிசனுக்கு படிச்சிருக்கேங்க. நீங்க வெக்கப்படாம காட்டுங்க. காட்டுங்க காட்டுங்க. ஐயோ, பாத்தீங்களா, பிளட்டே வந்துருச்சுங்க. உள்ள ஒரு சின்னதா ஒரு முள்ளு இருக்குங்க, அதை அப்படியே விடக்கூடாது. இதை எப்படியாவது எடுக்கணும். உங்ககிட்ட சேஃப்டி பின் இருக்கா? ஐயோ வேண்டாங்க, வலிக்கும். நீங்க கொடுங்க, நான் வலிக்காம எடுக்கிறேங்க. இல்ல, நீங்க பச்சை மரத்தை பார்த்துட்டு பல்ல கடிச்சுக்கோங்க, உங்களுக்கு வலிக்கவே வலிக்காதுங்க. கொடுங்க, சேஃப்டி பின் கொடுங்க, கொடுங்க. நீங்க பின்ன கொடுங்க. இந்தாங்க, பார்த்து கொஞ்சம் மெதுவாங்க. ஓகேங்க, பார்த்து மெதுவாங்க. நீங்க இங்க பார்க்காதீங்க, அந்த பச்சை மரத்தை பாருங்க, இல்ல கண்ணை இறுக்கமா மூடுங்க.
இறுக்கமா மூடுங்க. நீங்க டைட்டா மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல. நல்லா இறுக்கமா கண்ணை மூடுங்க. எங்க நீங்க கண்ணை இறுக்கமா மூடுங்க. அப்பதான் வலி தெரியாம இருக்கும். என்னாச்சுங்க? ஒண்ணு இல்லைங்க, என் விரல நானே குத்திக்கிட்டேன். அதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கண்ணை இறுக்கமா மூடிக்கங்க. இல்லங்க, விடுங்க. நீங்க காத்துங்க, நான் இப்பவே எடுத்துறேங்க. நீங்க கண்ணை இறுக்கமா மூடுங்க. மூடிக்கங்க. சரி. எடுத்தாச்சுங்க. அவ்வளவுதான், எடுத்தாச்சுங்க. உள்ள வந்துருச்சு. இனிமே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்க பயப்படாதீங்க. தேங்க்ஸ்ங்க. என்னங்க நீங்க இங்க செப்பல் கூட போடாம வரீங்க? இல்ல, கிளம்பும் போது போட்டுட்டு தான் வந்தேன். ஆண்டி வீட்ல மறந்துட்டேன். சரி, நீங்க எந்திரிங்க. பாத்து. பாத்து போங்க. ஆதிரா, சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இல்ல ஆண்டி, வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். இங்க நரேஷ் இருந்தாரு. அவரோட தான் பேசிட்டு இருந்தேன். சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் பெரியம்மா. சரி, நீ கிளம்பு. ஆதிரா, நான் துணி துவைக்க போறேம்மா, நீ வா. பெரியம்மா, நானும் உங்க கூட துணைக்கு வரேனே. உனக்கு அங்க என்ன வேலை? நீ வீட்டுக்கு போ. இல்ல பெரியம்மா, நீங்க தனியா போறீங்களா? அதான். ஏய், இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நீ வீட்டுக்கு போய் வேற வேலை இருந்தா பாரு. சரி, பா. எதிரா காலை பாத்துக்கங்க. வரேன். வாமா. ஆண்டி, நரேஷ் உங்களுக்கு பிடிக்காதா? ஏன் கேக்குற? இல்ல, அவரை பார்த்ததும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டீங்களே, அதான். அப்படியெல்லாம் இல்லம்மா. அவனும் மத்த பசங்க மாதிரிதான். வீட்டுல பெரியவங்களுக்கு இருக்க எல்லா குணமும் அவனுக்கு இருக்கு. அச்சோ, ஆனா அர்ஜுன் அந்த மாதிரி இல்ல, நல்லவன். வா. ஆனாலும் நரேஷ் கொஞ்சம் நல்ல பையனா தெரியறாரு. ஃப்ரீயா பழகுறாரு, ஜாலியா கபடம் இல்லாம பேசுறாரு. இல்ல ஆண்டி, மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு. மத்தவங்களோட ஒப்பிட்டா அவனை விடுமா. அப்புறம் நீயும் அர்ஜுனும் எப்ப சென்னைக்கு போறீங்க? அத பத்தி இன்னும் பேசிக்கவே இல்ல ஆண்டி. அத்தையும் தாத்தாவும் தானே முடிவு பண்ணுவாங்க. நீ இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இந்த ஊர் அப்படி, அதான் சொல்றேன். ஆண்டி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சாமியோட அப்பா முத்துராஜ் மாமா எப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஆண்டி, எப்படி இறந்தாரு? அதெல்லாம் இப்ப எதுக்குமா, விடுமா. இல்ல ஆண்டி, தாத்தாவை கேட்டப்போ நீலவேணி அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் முத்துராஜ் மாமா தவறி கிணத்துல விழுந்து இறந்துட்டதாகவும் தாத்தா சொன்னார். அத்தை வேற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் பழைய கதைமா, அது உனக்கு எதுக்கு? நீ அதை தெரிஞ்சுக்காதது தான் நல்லது. ஆனா ஆண்டி, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட கதையை நான் தெரிஞ்சுக்கிறது. நீ அதை தெரிஞ்சுக்கிட்டா வேதனை தாமா மிஞ்சும். தயவு செஞ்சு அதை நோண்டாத. ஒரு குடும்பம்னா அங்க எவ்வளவோ நடக்கும்.
பொண்ணா பிறந்தவளுக்கு எப்பவும் வேதனை தான். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியே போயிடும். பழசையெல்லாம் விட்டுரு. அதை பத்தி இனிமே கேட்காத. இனி வரப்போற காலம் சந்தோஷமா இருக்கணும். நீயும் அர்ஜுனும் நல்லா இருக்கணும். அதை மட்டும் மனசுல வச்சுக்க. சாரி ஆண்டி, கேட்டது தப்புனா என்னை மன்னிச்சிருங்க. சாரி. பரவாயில்லம்மா. சில விஷயத்த தெரிஞ்சுக்க கூடாது. அந்த ரகசியம் தெரிஞ்சிட்டா அதுவே பேய் மாதிரி வந்து அமுக்கிடும். அதுல இருந்து மீளவே முடியாது. அதனாலதான் சொல்றேன்.